ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சிலேருந்து சவுத்துங்க ஆழியார் டேம் போகிற வழியில் இருக்குங்க. இந்த தோப்புக்கும் ஆழியார் டேமுக்கும் 6 கிலோமீட்டருங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். 6 கிலோமீட்டரில் பெரிய டேம் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த தோப்பில் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, அந்தளவுக்கு இருக்குதுங்க. தோப்பு ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு காப்பு இருக்குதுங்க தென்னை மரத்தில். காயெல்லாம் நல்லா சைஸாகவும் இருக்குது. காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 650 700 கிராம்ஸ், ஒரு 700 கிராம் கேரண்டியாக வருங்க. அந்தளவுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது. தோப்பு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குதுங்க. மரம் மட்டும் க்ரீனிஷாக இல்லைங்க. உள்ள நிலம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ இந்த பச்சை கலர் போர்வை போற்றி விட்ட மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு கிராஸ் புல் அப்படி இருக்குதுங்க க்ரீனிஷாக. அந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க. ஒரு ஏப்ரல் மாதத்தில் எந்த அளவுக்கான ஒரு சம்மர் வெயில் அந்த டைமில் நம்மளாம் தென்னை மரத்தை காப்பாற்றுறதே பெரிய விஷயம். ஆனால் இங்கே இருக்கிற வாட்டர் சோர்ஸுக்கு ஏகமாக தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குதுங்க. வயலில் தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குதுங்க. இந்த தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஏக்கருங்க இப்போ சேலுக்கு வந்திருக்கிறது. ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க. ரோட்லேருந்து இறங்கினோம்னா தோப்புக்குள்ளேயே வந்துடலாம். இதுதாங்க அந்த வண்டி தடம். ரோட்லேருந்து டைரெக்டாக உள்ளே வர்றது. ரோடு ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 350 400 அடி வருங்க. ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி கேட் போட்டு வச்சுருக்காங்க. இது தோப்பு இந்த 4 ஏக்கர் இது ரீசேலுக்கு வரலைங்க. லேண்ட் ஓனர் தோப்பு வச்சுருக்காரு. அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அதனால் இது கொஞ்சம் மட்டும் இப்போதைக்கு சேல் பண்ணுறாருங்க. ஸோ இந்த தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு போர் இருக்குங்க. இதில் 1.5 இன்ச் தண்ணி நிற்காமல் விழுந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த தோப்புக்கான வாட்டர் சோர்ஸுங்க. மொத்தம் 400 அடி போருங்க. இதில் 135 அடியில் தண்ணி வந்துருக்குதுங்க. தீராத தண்ணிங்க. நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கலாம். 4 நாள் வேணாலும் நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த தோப்பு விலைக்கு வாங்கலாம். ஒரு நல்ல பட்ஜெட்டில் நல்ல தண்ணி இருக்கிற ஏரியாவில் வாஸ்துக்கு ஆகக்கூடிய நல்ல பூமி இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வடக்கு சரிவான பூமிங்க. வட சரிவு பூமி. ரோட்லேருந்து இறங்கின உடனே நீங்கள் அப்படியே ஸ்லைட்டாக வடக்கு சரிவாக நீங்கள் போயிட்டே இருக்கலாங்க. அப்போது வாஸ்துக்கு 100% ஆகுங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட் இதுக்கு இந்த லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா 80 lakhs கேட்குறாருங்க. நம்ம நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி வாங்கலாங்க. மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுக்குறேங்க. இந்த வாஸ்துக்கு வேணுங்கிறவங்க, ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்களுக்கு வேணும்னு சொன்னவங்க, ப்ளஸ் ஓரளவுக்கு அளவான பட்ஜெட்டில் இருக்குன்னு வேணுங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட் ஆகுங்க. இந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எருமை மாடுகள்லாம் இருக்குதுங்க. நல்லா எருமை மாடுகள்லாம் உள்ளே மேய்ச்சிட்டுங்க. அதனோட சாணத்தை அப்படியே உங்களுக்கு தோட்டத்துக்குள்ளே வயலில் பாயும்போது கரைச்சி விட்டுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அருமையான உங்களுக்கு காப்பு இருக்குதுங்க தென்னை மரம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எருமை மாடுகளை குளிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுருக்காங்க. அது உள்ளே குளிச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே தோப்புக்குள்ளே சாணி போட்டு சுற்றிட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் தோப்பு இயற்கை சூழ்நிலை மாறாமல் அழகாக அருமையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தோப்பை பற்றி மேலும் உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த தோப்பை ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேங்க. இந்த தோப்பு யார் பார்த்தீங்கன்னாலுமே பிடிக்குங்க. ஒரு ஸ்கொயராக இருக்குதுங்க. தோப்புக்குள்ளே மொத்தமாக ஒரு 3 தென்னைமரம் மட்டும்தான் பாடுபாசி இருக்குங்க. மற்றது எல்லாம் அருமையான தென்னைமரம். ஒரு 20 வயசுக்கு கீழே தான் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் டீட்டெயில் வேணும் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.